அது எனக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம்னா டொரண்டினோடது. கேங்ஸ்டர் 2 பேரை கொல்ல போகிறாங்க. ஒருத்தன் வந்து ட்ரக்கு, ஒருத்தி வந்து அவனோட ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் வெலஸ் வந்து ட்ரக்கு. இது அந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கி ஒரு படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்க்ரீன் பிளே இப்போ தமிழ் சினிமாலே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் தான் முக்கால்வாசி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இது நம்ம சூப்பர் டீலக்ஸ் அப்படி தான் இருக்கும். சூப்பர் டீலக்ஸ் அப்படி தான் இருக்கும். அந்த பொட்டிக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அந்த பொட்டியில் ஏதோ ஒன்று இருக்குது. அது கடைசியில் காட்டுவாங்கன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஸ்டோரியாக ஒரே லைனில் நீ சொல்ல முடியாது. அந்த ஸ்க்ரீன் பிளே என்ன ஆமாம் ஸ்டோரி தான் அப்படின்னு ஒரு லைன்லேயே சொல்ல முடியாது. கேங்ஸ்டர்னால வந்து பிளான், அங்கே பிளானிங்கே இருக்காது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஃபிலிம் கிளப்ஸின் சினி உரையாடல் செஷனில் இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். அதாவது பொதுவாகவே எனக்கு எல்லா படத்தையும் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, நான் எப்போதும் யோசிக்கிறது என்னென்னா இந்த ஒரு விஷயம் தான். ஒரு படம் நம்ம பார்த்து முடிஞ்சு அந்த ஸ்க்ரீன்லேருந்து நம்ம தேட்டர்லேருந்து வெளில வரதோடு முடியறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறாலும் சரி, நம்ம மைண்டில் நீயே செல்ஃபாக யோசிக்கிறாலும் சரி, இல்லை வேறு ஆகிட்டாதுக்கு அதை கன்வே பண்ணி அது ஒரு டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் போகுது. அதோட சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதோட லேயர்ஸ் உன் கண்ணுக்கு தெரிய வருது. ரொம்ப அந்த ஃபில்மை வந்து நீ ரொம்ப அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறல. அப்படி பண்ணும்போது தான் அந்த ஃபிலிம்க்கு ஒரு உண்மையான இதுவே இதாகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இதில் தான் அந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கி ஒரு படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அன்றைக்கி ஒரு படம் ஸ்க்ரீன் பண்ணோம், பல்ப் ஃபிக்ஷன் அப்படின்னு. அந்த பல்ப் ஃபிக்ஷனை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம பையன் கொஞ்சம் லெஜெண்டரி அந்த படத்தில். அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு செஷன் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பித்தது தான் பல்ப் ஃபிக்ஷன் டிஸ்கஷன். ஓகே, அது எனக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம்னா டொரண்டினோடது. அவரோட ஆர்டராக பார்க்கல, ஆனாலும் அவரோட ஃபஸ்ட்டு படத்தை தான் நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தேன். ரிசர்வ் டாக்ஸ் தான் பார்த்தேன். அது எல்லாத்துலேயுமே ஒரு இது ஒன்று இருக்கும். இந்த வைலன்ஸ் வந்து பிளட் அவ்வளோ இதுவாக தெரிக்கும். அது பார்த்தோன்னே எனக்கு அவரோட ஸ்டைலு, அந்த மேக்கிங் அது ரொம்பவே பிடிச்சது. அது ஃபஸ்ட்டு ஷார்ட்டே எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சீனு ரிசர்வ் டாக்ஸில் கஃபேல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் பேச மாட்டாங்க, நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் அது அது அப்போலேருந்தே நான் டொரண்டினோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இப்போ பல்ப் ஃபிக்ஷன் பார்க்க. பல்ப் ஃபிக்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வைலன்ஸ் பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரியாக ஒரே லைனில் நீ சொல்ல முடியாது. அந்த ஸ்க்ரீன் பிளே என்ன ஆமாம் ஸ்டோரி தான் அப்படின்னு ஒரு லைன்லேயே சொல்ல முடியாது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே இங்கே கனெக்ட் ஆகும். 3 ஸ்டோரி இருக்கும், 3 ஸ்டோரி 4 ஸ்டோரி சம்திங் இருக்கும். அது இங்கே கனெக்ட் ஆகும், அங்கே கனெக்ட் ஆகும். அதில் ஃபன்னி இப்போ ஒரு கேங்ஸ்டர் காணலாம். அது வந்து ஒரு வைலண்ட்டான ஃபிலிம் தான். வைலண்ட்டுன்னு சொல்ல முடியாது, வைலண்ட்டு தான் அதை பேசிக்கான இது, ஹியூமர் எல்லாம் கலந்து பேசிக்காக வைலண்ட் தான் அது பேஸு. ஆனால் அதில் ஒரு ஹியூமர் போடுறதுங்கிறது ஏன்னா, நம்ம ஃபில்மாக பார்க்குறப்ப நிறையா கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்லாம் வெறும் வைலன்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்போம். இது எப்படின்னா, இப்போ கேங்ஸ்டராகவே இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஹியூமர் இருக்கும். மனுஷனாக பிறந்தா எல்லாமே இருக்கும். அதை என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு காட்டுறது அது ரொம்ப பிடிச்சிருந்ததுல, அடாப்ட் பண்ணிக்க முடியுது நம்மளால். அந்த விதத்தில் எனக்கு பல்ப் ஃபிக்ஷன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. காமெடி தான் மெயினாக வந்து கேங்ஸ்டர்ஸ். நார்மலாக நம்ம இப்போ நிறைய படம் பார்த்தாலும் இந்த கேங்ஸ்டர் தமிழில் இப்போ எவ்வளோ படம் இருந்தாலும் அதில் ஹியூமரஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதில் ஃபுல்லாமே வந்து ஒவ்வொரு சீனுக்குமே வந்து ஹியூமரஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு சீன் நினைக்கிறேன், அவன் வந்துட்டு சேஃப்டி கன் வந்து லாக் பண்ணியிருக்க மாட்டான். அதோட அவனோட அந்த ஆட்டிடியூட் காட்டும், லாக் பண்ண தேவையில்லை அப்படின்னு. உண்மையிலே அதான் அந்த படத்தோட மிடில் வந்து அவன் செத்து போவான். அது காரணமே அதுதான். அந்த பாத்ரூம்ல தான் அவன் ரீட் பண்ணிட்டு வெளியே வருவான். புச்சுங்கிறதான் வந்து இந்த கன்னை வந்துட்டு வச்சிருப்பான், சத்தம் கேட்டோன்னே சுட்டுருவான். ஏன்னா வந்து அங்கே லாக் ஆகிருக்காது, கன் லாக் ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து காட்டியிருப்பான். கன் இவனோட ஆட்டிடியூடை காட்டியிருப்பான். அதனால இவன் செத்த மாதிரியும் இருக்கும். இப்போ அதனால அந்த புக் ரீடிங்குமே வந்து ரெகுலராக வந்து 2-3 சீனில் காட்டுவாங்க. அவன் வந்து அந்த டாய்லெட்டில் புக் பிடிச்சிட்டு இருப்பான்ட்டு. அப்போ கடைசியில் வந்து அது கடைசியிலே வந்து அவன் செத்ததுக்கப்புறம் வந்து இன்னொரு சீன் வந்து கனெக்ட் ஆகும்போது ரிப்பீட்டாக போகும். அந்த சீன்லேயே காட்டியிருப்பான். அதுக்கப்புறம் வருவான் ஜூல். அவன் தான் அந்த ஜூல், அந்த இவன் அவன் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராவது அவன் தான் ஃபுல்லாக வந்து ஃபன்னே. அவன் வந்து உள்ளே அதிகமான இது 2 பேரும் இருக்கிறதுல பார்த்தோன்னா இவன் பேச மாட்டான். வின்சென்ட் வாக்கா வந்து அதிகமாக பேசவே மாட்டான். ஆமாம், அதிகமாக பேசுறது ஜூல் தான் பேசுவான். நல்லா வைலன்ஸும் அவன்கிட்ட தான் அதிகமாக இருக்கும், ஹியூமரும் அவன்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே அந்த கொலை பண்ணுறது 2 பேர் போவானுங்க. அப்போ காரில் போகும்போதே அப்படி தான் சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி இந்த கடையில் பர்கர் நல்லாயிருக்கும், பர்கர் சாப்பிட்டேன், அது மாதிரி பேசுவானுங்க. அப்புறம் அந்த காரிடார், ஆமாம் அந்த காரிடார், ஆமாம் அது சொல்லணும்.
டொரண்டினோ வந்து இந்த படத்துல ஃபுட்டை வந்து ரொம்ப இது பண்ணியிருப்பாரு. காட்டியிருப்பாரு. நமக்கு அந்த பர்கர்லாம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இதாக இருக்கும்ல. அப்புறம் அந்த என்ன சொல்றதுன்னா, காரிடார்ல நடந்து போகும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவன் எதுக்கு போறான்னே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி அந்த கான்வர்சேஷன் இருக்கும். ஆமா. அந்த ஏற்கனவே வேலை பார்த்த பாஸோட ஒய்ஃப்க்கு ஃபுட் மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா. அந்த மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அப்புறம் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆ கொல்ல போயிருக்காங்க. இன்னொன்னு நான் சொல்லணும். அதுல ஒரு சூட் கேஸ் ஒண்ணு காமிச்சிருப்பாங்கல்ல. ஆமா. அந்த சூட் கேஸ்ல கடைசி வரைக்கும் என்ன இருக்குன்னு ரிவீலே காட்டல. பண்ண மாட்டாங்க. அது என்னன்னா, அ ஒரு டைரக்டர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட அந்த இத குடுக்கறதுங்கிறது, இப்ப அதுல காட்டியிருந்தா உன்னோட இது அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆமா. நீ அங்கேயே உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப அது தெரியாதனால நான் பார்க்கும்போது எனக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நான் படம் பார்க்க முடிக்கிற வரைக்குமே அந்த பொட்டிக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அந்த பொட்டியில ஏதோ ஒண்ணு இருக்கு. அது கடைசியில காட்டுவாங்கன்னு நெனச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா லாஸ்ட் வரைக்குமே காட்டல. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுல என்ன இருக்குங்கிறது என்னோட இதுக்கு திங்க் பண்ண கதையை கனெக்ட் பண்ணி என்னோட இதுல திங்க் பண்ண நம்மள்ட்ட ஆரம்பிச்சேன். விட்டுருவாரு. ஆ என்ன இருக்கு நீ அது யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு. ஆமா. ஒரு ஆடியன்ஸ் கிட்ட அந்த சாய்ஸ் குடுக்கறதுங்கிறது, அது ஒரு மாரி பிரில்லியன்ட் தான் சொல்லணும். ஆமா. அதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் கேங்ஸ்டர் வந்து கொல்ல உள்ள வந்தோடனே, ஃபர்ஸ்ட் உடனே வந்து ஒரு கேங்ஸ்டரா நம்ம என்ன நினைப்போம்? உள்ள வந்த உடனே இவனை போடணும் போட்டுறா அவனை அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கை கொடுப்பானுங்க. ஃபர்ஸ்ட் கைக்கு கை கொடுப்பானுங்க. அப்புறம் காலுக்கு கை கொடுப்பானுங்க. கொடுக்க மாட்டா தெரியுதுன்னா சூப்பர் அப்படின்றானுங்க. அப்புறம் வந்துட்டு பர்கர் என்ன சாப்பிடுற? இதெல்லாம் பிடிச்சிக்கோ ஹாம்பர்கர். ஹாம்பர்கர் அப்படின்ட்டு அப்படி சிரிச்சு அந்த காமெடியா போயிட்டு அப்படியே அவன் வந்து பின்னாடி பொட்டியை தேடிட்டே இருப்பான். பொட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு அவன் அங்க போய் நின்னுட்டு இது ரோல் பண்ணிட்டு இருப்பான். ஆமா. ஸ்மோக் பண்றதுக்கு ரோல் பண்ணிட்டு இருப்பான். அத உள்ள பாத்ரூம்ல ஒருத்தன் உட்காந்துட்டு கவனிச்சுட்டே இருந்திருப்பான். அப்புறம் கொல்ல போறான்னு தெரிஞ்சுன்னா பைபிள்னு ஆரம்பிச்சோடனே பக்கத்துல அவன் தெரிஞ்சிடும். கொல்ல தாண்டா போறான். உடனே அவன் சிகரெட்டை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும். சரி கிளம்ப நேரம் ஆயிட்டுன்னு. அதுக்கப்புறம் அவனையும் சுட்டுட்டு இவனையும் சுட்டு உள்ள இருந்து ஒருத்தன் வருவான். வந்து இவனை சுடுவான். அது ஒரு சீரியஸான சீன். நம்மள ஒருத்தன் சுடாரானா நமக்கு வந்து தெரியும்ல. சுட்டுட்டான்டா இப்ப என்னடா பண்றது? ஆனா அவன் வந்து காமா நின்னு படல நம்ம மேல படல 2 பேரும் மூஞ்ச பாத்துக்கிட்டு அவனை சுட்டு போயிடுவானுங்க. சுட்டதுக்கு அப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இது வந்து நம்ம லக்கால தப்பிச்சிட்டோம். லக்கால தப்பிக்கல. நம்ம கடவுள் தான் காப்பாத்திட்டாருன்ட்டு அவன் லக்கால லக்கால. லக்கால வந்து பொதுவா எனக்கு ஒரு படம் பார்க்கும்போதே என்ன தோணும்னா, கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தா அது கதை நல்லா இருக்கும். ஆமா. கேரக்டர் வந்துட்டு இந்த படத்துல கேரக்டர் எடுத்தனா நெறைய படம் இந்த படம் இல்ல நெறைய படம் இருக்கு. கேரக்டர்ன்னு எடுத்தனா, இப்போ ஒரு கேரக்டர் எடுத்து அதுக்கு ஒரு நீ ஒரு ஃபில்மே பண்ணலாம். அந்த மாரி கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்கும். நான் அது சொல்றது அதோட பேக்ரவுண்ட் லைஃப்ப மட்டும் சொல்லல. சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்குற கேரக்டர் வந்து நம்ம நம்புறதுக்கு காரணம் அதுதான். உண்மையான நம்ம ரியல் லைஃப்ல இப்ப ஸ்க்ரீன்ல சும்மா அப்படி நிக்கிறதுக்கும், நம்ம ரியல் லைஃப்ல பார்க்குறப்போ ஒருத்தன் இப்ப இங்க சரவுண்டிங்ல ஒரு இது நடக்குது கான்வர்சேஷன். அங்க தூரத்துல ஒருத்தன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னா, அவன் சும்மா நிக்க மாட்டான். வேடிக்கை பார்க்குறான்ல அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். அத காட்டுறதுங்கிறது அந்த ஸ்டேஜிங் இருக்குல்ல, ம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அது அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு நம்புறோம். இது உண்மையான ஒரு அதுக்குள்ள நம்ம அந்த கேமரா வந்து நம்ம ஒரு பெர்சனா மாறுறோம் அங்க. அது சூப்பர் அந்த இதுல. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே. இப்போ யூசுவலா வந்துட்டு ஒரு கதை இப்படிதான் சொல்லணும்னு ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம வந்துட்டு முன்னாடியே ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க. பழைய படத்துலயும் சரி, ஆ. எல்லா படத்துலயும் இப்படிதான் வரணும் ஃபர்ஸ்ட் இந்த. ஆனா இதுல வந்து கதைன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கதைன்னா கேங்ஸ்டர் 2 பேரை கொல்ல போறாங்க. ஒருத்தன் வந்து ட்ரக் ஒருத்தி வந்து அவனோட ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் வெலஸ் வந்து ட்ரக் இது அப்படி மியா ஒரு வெலஸ். 4 பார்ட்டா இருக்கும். இப்போ தமிழ் சினிமாலே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் தான் முக்காவாசி பேர் ஃபாலோ பண்றாங்க. இது நம்ம சூப்பர் டீலக்ஸ் அப்படிதான் இருக்கும். சூப்பர் டீலக்ஸ் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட் ஆயிட்டே இருக்கும். 4 கதைன்னு நம்ம காட்டினா கூட ஒவ்வொரு கேரக்டர் இன்னொரு கதைக்குள்ள வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு ஒரு ஹியூமரஸான சீன் இருக்கும். அந்த கார்ல போகும்போது கார்ல போயிட்டு இருப்பான், பேசிட்டே இருப்பான், டக்குன்னு சுட்டுருவான் மூஞ்சில சுட்டோன்னே ஏன்டா ஆச்சு காரை இல்ல மச்சான் பேசிட்டே இருந்தா சுட்டுட்டேன் அப்ப அப்படின்னு. கூட அவன் கன்ன லாக் பண்ணாம வச்சதுனால அந்த ஆட்டிடியூட்னால தான் சுட்டிருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டானுங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கார் ஃபுல்லாம ரத்தமா இருக்கும். அவன் மேலேயும் ரத்தமா இருக்கும். எல்லா இடமும் ரத்தமா இருக்கும். பாத்ரூம் போனா பாத்ரூம் கழிக்கலாம். ஆனா வந்து கர்ச்சீஃப் வாங்கி துடைச்சிட்டு இருப்பான். வெள்ளை கர்ச்சீஃப். ஏன்டா கர்ச்சீஃப்ல ரத்தம் ஆச்சு அப்படின்னு கேட்டு அங்க சண்டை பிடிச்சிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் தான். ஆமா. அதான் அந்த டைரக்டர் எடுத்துக்கிறது அதுதான். இப்ப நம்ம இப்ப ஒரு டைரக்டர் ஃபில்ம் பண்றான்னா என்ன நினைப்பான், ஆடியன்ஸ் இப்படிதான் பழகி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இப்படிதான் காட்டணும், இப்படி காட்டினா தான் புரியும், இப்படி காட்டினா தான் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு மனநிலை எடுக்கிறதுக்கும், நான் ஒரு டைரக்டர் என்னோட படம் இது, நான் உங்களுக்கு பிடிக்க வைப்பேன், என்னோட டைரக்ஷன்ல உங்களுக்கு பிடிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கு.
ஒரு டைரக்டர் அங்க சாய்ஸ் எடுக்கிறது வந்து டரண்டினோ டரண்டினோ வந்துட்டு அதுல இதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட ஆனா இந்த ஃபில்ம் வந்து வச்ச சீனும் சரி, அந்த ஒரு சீனு கொண்டு போற இது இருக்குல்ல, அது வந்துட்டு புதுசா ஒரு இதெல்லாம் இருக்காது. ஏற்கனவே பழைய கேங்ஸ்டர்ஸ் ஃபிலிம்ஸ்ல பார்த்தா மாரி தான் இருக்கும். லைட்டா ஹியூமர் இருக்கும். அவ்வளோதான். டரண்டினோட்ட எனக்கு இன்னொன்னு அந்த டரண்டினோ ஷாட்னே ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமா. அவரோட படத்துல எல்லாத்துலயுமே இருக்கும். லெக் ஷாட் வச்சிருப்பாரு காலுக்கு. இல்ல அதுவும் இருக்கு. அதுவும் ஐகானிக்காவும் இருக்கு. இன்னொன்னு அந்த ஜூம் இன் டக்குன்னு ஒண்ணு போகும். ஆமா. இதுல பெருசா இருக்காது. ஆனா அந்த வின்சென்ட்ட கொலை பண்றப்ப அவன் டாய்லெட்ல இருந்து வருவான்ல, அப்ப சுடுறப்ப அந்த ஷாட் ஒண்ணு இருக்கும். ஆமா. கில் பில்ல தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். கில் பில்லே ஸ்டார்ட்டிங்லயே செகண்ட் சீன்லயே ஃபர்ஸ்ட் சீன்லயே வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி நீ சொன்ன மாரி இந்த லெக் ஷாட் அந்த ஷாட் வைக்கிறது எதுக்காகனா, அடுத்து அது என்ன பண்ண போகுது? அந்த அந்த காலுக்கு அந்த கேரக்டர் கால் அந்த டைம்ல என்ன கால் ஆமா. வந்து என்ன பண்ணுது? அந்த கேரக்டர் அடுத்து என்ன பண்ண போகுது? அப்படிங்கிறது. சும்மா ஒரு ஏஸ்தெட்டிக்ஸ்க்காக மட்டும் இல்லாம, ம். சினிமான்றது ரியாலிட்டிய தாண்டி அது ஒரு ஏஸ்தெட்டிக்கான விஷயம். அதுல ஏஸ்தெட்டிக்கா நெறைய காட்டுற ஒரு இது இருக்கு. ஆனா, அது வந்துட்டு 2த்துக்கும் அடாப்ட் ஆகுற மாரி, அந்த கதைக்கும் இதாகுது. விஷுவலாவும் அது நல்லா மேட்ச் ஆகுதுங்கும்போது, அது அங்க ரைஸ் ஆகுது பெருசா. அது இல்லாம அவரோட அந்த இது அத வந்து அவர் என்ன ஃபீல் பண்றாரோ அந்த மூவில நம்மள ஃபீல் பண்ண வச்சுருவாரு. ம். எக்ஸாம்பிளுக்கு அந்த இதுல அவளுக்கு மியாக்கு வந்து அந்த இதாகுமே ஆ. ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன். அது உண்மையில வந்து டெக்னிக்கல் சைடு சூப்பரா பண்ணியிருப்பான். என்னன்னா அது குத்தும்போது நம்ம நினைக்கிறோம் குத்த தான் செய்றாங்கன்னு. அவன் உண்மையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோ வந்து ரிவர்ஸ் ஆமாம். ம். அந்த குத்துனதுக்கு அப்புறம் வந்து ஆ. குத்துற மாரி இங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அந்த எடிட் பண்ணிருவாங்களாம். அத எடிட் பண்ணும்போது ரிவர்ஸ் எடிட் பண்ணாங்க. சோ அவன் நமக்கு எப்படி ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கும்போது குத்தி இருந்தது எடுக்குறான். எடுக்கிற மாரி எடிட் பண்ணாரு. நமக்கு ரிவர்ஸ் பண்ணும்போது அதே இடத்துல ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க் தானே. ஒரு ஹார்ட்ல வந்து என்னதான் குத்துறதா இருந்தாலும், அது அந்த டெக்னிக்கலா வந்து ரொம்ப ஈஸியும் கூட தானே அந்த ரிவர்ஸ் பண்றது. அதுல வச்சிருந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒன் ஷாட் ஆ. அப்படியே எல்லா சீனையும் அப்படியே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படி அப்படி பரபரப்பா தேடிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் நமக்கே அந்த பரபரப்பு நீடிலுக்கு அவ்வளோ ஷார்ப்பா ஒரு இது இருக்கும். அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதா இருந்துது. ஆமா. ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்ப ஸ்க்ரீன்ல பார்க்கல. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, அந்த இன்ஜெக்ஷனுக்கு ஒரு ஷாட் வைக்கிறப்போ, நம்ம அப்படி ஆயிடுறோம். ஒரு மாரி இது உள்ள எல்லாம் நம்மளே அந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஆ. மாதிரியே அந்த பட்டார்னு குத்தும்போது அப்படியே நமக்கு 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 இதாகுதுல. ஜர்க் ஆகுது அப்படியே. ஒரு அப்படியே அந்த டைரக்டர் வந்து அவரோட இத கன்வே பண்ற விதம் அதுதான். இன்னொன்னு அவரு ரைட்டர் பேரு ராகர் அவாரின்னு நெனைக்கிறேன். அவரும் அந்த என்ன டைரக்டர் இருந்தாலும் பேப்பர்ல இருக்குங்கிறது அது ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்றாங்கல்ல 2 பேரும் சேர்ந்து. இதுல டரண்டினோவோட எல்லா படத்துலயுமே டரண்டினோ ஃபில்மோகிராஃபில அந்த சிகரெட் இது இருக்குல்ல, அது ஆமா, வந்துட்டு அவரே வந்து கிரியேட் இவரு கிரியேட் பண்ண அந்த ஆப்பிள். அதுதான் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ரைட்டரும் டைரக்டரும் ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்றது அப்படின்றது. இந்த வேர்ல்டுலலாம் இருக்கு. நார்மலா ஒரு சீனை வந்து வைக்கவே மாட்டாரு. இப்போ ஒரு கார் வந்து பார்க் பண்றது அப்படி பார்க் பண்ண மாட்டாரு. அந்த மியா வந்து அந்த வீட்டுல ம். டச் நேரா கொண்டு அந்த வீட்டுல கொண்டு சாத்திடுவாரு. இந்த மாதிரி நார்மலா எந்த சீனுமே இருக்காது. ஆமா. இதுல ஃபோன் எடுக்கிறப்ப கூட இந்த ஆண்டனாவ வாயில கடிச்சு எடுப்பான் ஆமா. வின்சென்ட். அது இல்லாம என்னன்னா ஹியூமரஸாவே தப்பிப்பாங்க. எப்படின்னா அவன் வந்துட்டு புட்சி வந்துட்டு கார்ல வந்துட்டு அவன் சொல்லியிருப்பான், நீ வந்து தோக்கணும் அப்படின்னு சொன்னாலும் காசு கொடுப்பான். ஆ. அவன் வந்துட்டு ஜெயிச்சுட்டு வந்துருவான். ஏன் ஜெயிப்பனா எனக்கு காசு முக்கியம், மானமும் முக்கியம் அப்படின்ட்டு ஜெயிச்சுட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் வாட்ச் எங்க மாட்டுவான்னா சின்ன வாட்ச்ல தான் மாட்டுவான். அவனுக்கு வந்து இந்த வாட்ச் ரொம்ப பிடிக்கிறதுனால வீட்டுல எடுக்க போகும்போது எடுத்துட்டு வரும்போது நினைக்கிறேன் அவனை கொன்னுட்டு வின்சென்ட் இவன் வந்து பாஸ் வந்து மிஸ்டர் வேலஸ் வந்து அங்க டிராஃபிக்ல நின்று இருப்பான். ஆ. கொஞ்சம் கூட யோசிக்காம அடிச்சு ஏத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு 2-3 தடவை கடைசியா வந்து அவன் வந்து வேலஸ் வந்து சாவர நிலைக்கு வந்துருவான். அவனை கொல்றதுக்கே வந்துருவான். அப்ப வந்து அந்த கடைக்காரன் வந்து எடுத்து விட்டுருவான். எப்படின்னா ஆனா கடைசியில வந்து அவனை விட்டுருவான். எதுக்கப்புறம் விடுவான்னா அந்த அவனை வந்து ரேப் பண்ணிடுவானுங்க. ஆமா. அவனை ரேப் பண்ணதுக்கு அப்புறம் ஹராஸ் பண்றானுங்க. ஹராஸ் பண்ணா விட்டுருவானுங்க. விட்டதுக்கு அப்புறம் இவனை விட்டுருவான். 3-4 தடவை கொல்ல வந்தவனை விட்டுருவான். இப்போ பிடிச்சி ஹராஸ்மெண்ட் பண்ணவன கொண்டு அந்த இடத்துல யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எதிரியா இருந்த 2 பேரும் அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸ் மாறாங்க. நீ வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது, கிளம்பிடு இப்பமே ஊருக்கே திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானு. அதுதான் இந்த கேரக்டர்ஸ் தாண்டி இந்த வாட்ச்னு சொல்லும்போது அந்த இப்ப இந்த ஹியூமர் சொன்னல ஒரு ஆக்ஷன்ல ஹியூமர் வருது சொல்றல, அந்த இடத்துல நமக்கு என்ன ரியாக்ட் பண்ணுங்கிறதே தெரியாது. நமக்கே ஒரு சமயம் சிரிக்கிறதா இல்ல என்ன ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. அப்புறம் அந்த எலமெண்ட்ஸ் இந்த வாட்ச் சொல்றல வாட்ச்
அப்புறம் இந்த பர்கரு, ஆமா. அப்புறம் இந்த சூட்கேஸ் சொன்னாங்கல்ல அது, இந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ்லாம் அதை ஒரு ஃபில்ஃபில் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நான். அது இல்லைன்னா அங்க இப்ப அந்த வாட்ச் இல்லைன்னா அவன் அங்க போயிருக்க மாட்டான். ஆமா கரெக்ட். குச்சி வந்து அந்த அந்த பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்க மாட்டான். அவனும் செத்துருக்க அவன் மாட்டான். வாட்ச் வந்து ஒரு சென்டிமெண்டாலான வாட்ச் அப்படிங்கிறதுனால அங்க போயிட்டு இவன் வின்சென்ட்டை கொல்ல வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்து இல்லைன்னா அந்த வாட்ச் இல்லைன்னா அந்த ஸ்டோரியே இல்லை. இப்ப இதுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் நடந்த ஸ்டோரிக்கும் அதுதான் இந்த சூட்கேஸ் தான் காரணம் நினைக்கிறேன். ஆனா அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு காட்டல. அதுவும் இல்லாம ஒரு சீனை வந்து இப்போ நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம் எல்லாருமே. கேங்ஸ்டர் லெவலில் வந்து பிளான், அங்க பிளானிங்கே இருக்காது. ஃபர்ஸ்ட் சீன் வந்து இந்த கஃபேல உட்காந்து 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஜாலியாக இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணும் ஆணும். அது வந்து இதை மற்ற இடத்துல ஹைஜாக் பண்ணுறது ரிஸ்க்கு, இங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வந்து சரி அடுத்து இதை பண்ண போகிறாங்கன்னா டக்குனு 2 பேரும் கன் எடுத்துட்டு ஹைஜாக் அப்படின்ட்டு 2 பேரும் கைனா தூக்கடா அப்படின்றாங்க. அது வரைக்கும் அவங்க ஹைஜாக் பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அந்த மாதிரி வரும். கடைசியில அந்த அந்த சீனோட இது ஒரே சீனா இருக்கும்போது அப்போ ஒரு நமக்கு ஒரு இதா பூஸ்டா இருக்கும். ஆமா. ரெண்டும் ஒரே இடத்துல நடந்ததா, ஒரே சீன் தானா அப்படின்னு. ஆனா அந்த சீனு காட்டுறதுக்கு முன்னாடியே வந்து இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அது வந்து கடைசியில காட்டுவாங்க. ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒரே மணி முடிச்ச மாதிரி இருக்கும். டொரண்டினோ சொல்றதே அதுதான். வைலன்ஸ் ஏன் அவங்க படத்துல அதிகமா இருக்குன்னா பிகாஸ் வைலன்ஸ் இஸ் ஃபன் ஃபன் அப்படின்னு. அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் எல்லா சீனுமே இருக்கும். இந்த படத்துல இல்ல, மோஸ்ட்லி அவரோட எல்லா படமே அப்படிதான். எப்பவுமே அந்த ஹியூமரஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு. அதான் ஹியூமரஸ் தான் வந்து எப்பவுமே எல்லா படம் பார்க்கும்போதும் இப்ப நம்ம ரிப்பீட் வேல்யூ இருக்கும். தமிழ் சினிமால நிறைய அது மாதிரி பாக்குறோம். ஆமா. டார்க் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு டார்க் காமெடி இந்த த்ரில்லர்ல டார்க் காமெடி வருது இந்த அப்படின்றது. இந்த டாக்டர் படம் கூட அப்படிதான் இருக்கும். ஒரு த்ரில்லிங்கான இடத்துல ஒரு காமெடி நடக்கிறது, Comedy. ஹியூமர் நடக்கிறது. அதான் இப்போ மறுபடியும் அந்த படம் பார்க்கணும்னா நமக்கு வந்து காமெடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ரிப்பீட் வேல்யூ இருக்குல்ல, ஆமா. அதான் காமெடி இருக்கும்போதே வந்து நமக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்கும். ஜெயிலருமே வந்து பார்த்தோன்னா ஜெயிலர் பார்த்துருக்குல்ல, ம். அவர் நெல்சனுமே வந்து அந்த இதை எடுத்திருப்பாரு. ஹியூமரஸ் தான். அது வந்து பையனை கடத்திட்டா அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்துட்டு அதுல ஒரு காமெடி இருக்கும்ல. அப்போ ம். அவர் வந்து தமிழ் சினிமா முக்காவாசி வரை பாதிச்சிருக்காரு. அவரோட படம் வந்து ஃபுல்லாமே வந்து எல்லாம் அங்கே தான் வந்துட்டு இருக்கு. எல்லாம் அங்க இருந்தா. ஸோ அதுதான் இந்த இவரோட ஸ்டைலு அப்படிங்கிறதே ஒரு ஃபார்மா மாறிடுச்சு. ஒரு டைரக்டர் ஏற்கனவே இருந்த இப்படிதான் ஒரு படம் எடுக்கணும்னு structure இருந்துச்சு. ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றதுக்கும் தனக்கான ஒரு ஃபார்மேட்டை உருவாக்கி உருவாக்கி அதை 10 பேரை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கும் ஆமா. ரொம்பவே டிஃபரன்ஸ் அது இருக்கு. எத்தனையோ பேரை மாத்திருக்கு அந்த ரொம்பவே டொரண்டினோ வந்து இத்தனை வருஷம் தாண்டி பேசுறோம்னா 1992ல வந்த படம் நினைக்கிறேன். அது இத்தனை வருஷம் தாண்டி நம்ம அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுற அளவுக்கு அதுல இருக்குன்னா அந்த படத்துல எவ்வளவு விஷயம் இருக்கும், அவ்வளவு எவ்வளவு layers இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வர சுறுசுறுப்பா போகுதுன்னா அதுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே தான் காரணம். அது இல்லாம மியா வந்துட்டு அந்த ஒரு டான்ஸ் ஆடுவா. எப்பவுமே யூஸ்வலா ஒரு 2 பேர் டான்ஸ் ஆடுற ஹாலிவுட் படத்துல எடி காட்டியிருப்பாங்கன்னா இப்படி கை எப்படி சுத்தி விடுவாங்க, ரொம்ப எலைட்டா லைட்டா காட்டிருப்பாங்க. ஆனா அந்த சீன்ல அப்படியே வித்தியாசமா இருக்கும். அது நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். அப்படி எங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கார்ட்டூன்ல இருந்து எடுத்தாராம். அவன் வந்து இப்படி ஆடணும், அந்த பொண்ணு வந்து இப்படி 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 ஆடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அதுல ஒரு கப்பு ஜெயிப்பாங்க. உண்மையிலே அந்த கப்பு அவங்க ஜெயிக்கவே இல்லை. அது வந்துட்டு திருடினதுதான் அப்படின்ட்டு இன்னொரு சீன்ல வரும். எப்படின்னா புச்சு வந்து அப்பார்ட்மெண்ட் போவாரு அந்த வாட்ச் எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த என்ட்ரன்ஸ் வழியா அப்படி போகும்போது ரேடியோல கேட்டுட்டே வரும். என்ன கேட்டுட்டு வரும்னா அந்த இடத்தோட பேர் ஏதோ ரேபிட் ஏதோன்னு வரும். அந்த இடத்துல இருந்து டிராஃபி திருடப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து அந்த மியாவோட கேரக்டர் சொல்லுது. அந்த மியாவோட கேரக்டர் எப்படின்ட்டு. அந்த மியா ஸ்டார்டிங்ல அதுக்குதான் ஆசைப்படுவா, நான் எனக்கு இந்த கப்பு வேணும் அப்போ அப்படிங்கிறது ஆசைப்பட்டது எப்படியே அலைஞ்சிரும். அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து மியா. ஸோ எல்லா கேரக்டருமே ஃபார்ம் பண்ண இந்த விதமே ஒரு இதுவா நல்லா இருக்கும். அதான் இத்தனை இயர்ஸ் தாண்டி நம்ம பேசுறோங்கும் போது அதுல அவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. அந்த ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த படங்கள்ல எனக்கு பிடிச்சது அதுதான். ஆமா. ஏகப்பட்ட லேயர்ஸ் இருந்தா அதை நம்ம அனலைஸ் பண்ண பண்ண எப்படி தோண்ட தோண்ட நீ சுரக்குங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதுல நிறைய பார்க்க நமக்கு டீட்டெயிலிங் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரீன் பண்ணும்போதே நம்ம சுற்றி இருக்கோம் பார்க்கணும். என்னடா படம் இது, என்னடா பண்ணுறானுங்க, திடீர்னு சாவுறானுங்க, திடீர்னு வரானுங்க. ஏன்னா அவங்க பார்த்த படம்லாம் வேற. எல்லாமே நம்ம தமிழ் சினிமா வந்து பார்த்ததுலாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராகவே இருக்கும். ஹீரோ வருவார், இன்னும் வில்லன் வருவார், எல்லாத்துக்கும் ஒரு இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால வந்து சூப்பர் டீலக்ஸ்லாம் என்னடா இப்படி இருக்கு, 4 கதை வருது, சம்மந்தமே இல்லையா அப்படின்னு எல்லாத்துக்குமே அங்கேருந்து வந்து தான். இன்னொன்று வந்து இந்த அந்த 50 பேர் அவ வந்து கொல்றது அந்த இது இருக்குல்ல, கில்பில்ல அவ கொள்வாள் அந்த பிரைடு. அப்போ நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டுருவாங்கல்ல, நான் எப்படி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போகும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அந்த ஃபைட்டு முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் தான். பிளாக் அண்ட் ஒயிட்டை எப்படி அவங்க கலர் திரும்ப மாற்றுவாங்க அப்படின்னு ரொம்ப நான் எதிர்பார்த்தேன். ஒரு ஐக்கு ஒரு க்ளோஸ்அப் ஒன்று போச்சு. அவள் ஐக்கு ஒரு ஷாட் இருந்தது. பிளிங்க் பண்ணுவா,
பிளாக் அண்ட் ஒயிட் Black மாதிரி and white கலர் மாறிடும். ஆமா. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோங்கிறது அந்த ஃபில்மோட நான் சொன்னேனே ஒரு இத்தனை லேயர்ஸ் இருக்கு, இத்தனை டிஸ்கஷனில் வரும்போது தான் இப்போ நீ பேசும்போது உன்னோட தாட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியுது, நான் பேசும்போது என்னோட தாட்ஸ் உனக்கு தெரியுது அந்த அந்த மூவியை பற்றி. அப்புறம் அந்த மாதிரி டிஸ்கஷனில் தான் அந்த மூவி என்ஹான்ஸ் ஆகுது. ஒவ்வொருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசமா இருக்கும். ஆமா. அதுதான் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் செக்ஷன் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா. இந்த மாதிரி நிறையா அடுத்தடுத்து டிஸ்கஷன் படத்தை சினிமா பற்றி பார்ப்போம். நிறையா கான்வர்சேஷன் பண்ணலாம். பேசுவோம், படத்தை பத்தி அது வரைக்கும் பேசுவோம். வெயிட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான்.